என்ன சொல்லுவாரு, செய்ய மாட்டேன் கூடக்கூடாது, செய்யணும் சொல்லுவாரு, செய்யறாரா செய்யறாங்கன்னு போகிறோம். நீ வந்து சொன்ன நான் செஞ்சேன்னு அதே மாதிரி இப்போ வந்து சொல்லி வேலை செய்யுங்கன்னு சொல்லி படிச்சவன சொல்ல வெள்ளக்கூடிய காட்ட போறேன் சொன்னாரு. என்கிட்ட வெள்ளக்கூடிய இல்ல, அவர்கிட்ட இருக்கிற மாதிரி காவி கூட என்கிட்ட இல்ல. அதெல்லாம் புத்தாட்டம் பொய் தேவையில்லாம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நிதி ஆயோக் கூட்டத்துல தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும் பாக்கி இருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு அந்த கூட்டத்துல அந்த நிதி ஆயோக் கூட்டத்துல பேசியிருக்கிறேன். குறிப்பா சொல்லணும்னா பள்ளிக் கல்வித்துறைக்கான தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய SSA நிதியுதவி, அதே கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள், அங்குள்ள விமான நிலையங்களை விரிவாக்குறது, சென்னையில பறக்குமொழி சட்டம் மெட்ரோவிடம் ஒப்படைக்கணும்னு அது ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். அடுத்தது செங்கல்பட்டு திண்டிவனம் நேஷனல் ஹைவே சாலையை 8 வழிச்சாலையா ஆக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். கோவையில எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கிறது குறித்தும் கோரிக்கை வச்சிருக்கோம். ஆயுத டாக்டர் மற்றும் பழங்குடியினருடைய மாண்பை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் அவருடைய சாதி பேரவையில் விதிகளை மாற்றுவது, கிறிஸ்துவராக மாறிய ஆயுதர்கள் மக்களை ஆயுதர்கள் சேர்க்கிறது, இலங்கை கடற்படையால் சிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய மீனவர்களை மற்றும் அவருடைய படகுகளை மீட்பது ஆகிய கோரிக்கை எல்லாம் வலியுறுத்தி அங்க நான் பேசியிருக்கேன். அப்புறம் கூட்டம் முடிஞ்ச பிறகு ஆய்வு கூட்டம் முடிஞ்ச பிறகு பேரண்ட்ஸ் சந்திக்க நேரம் கேட்டிருந்தேன். அங்கேயே 2 நிமிஷம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி வந்து சொல்லியிருக்கேன். என்ன சொல்லுவாரு, செய்ய மாட்டேன் கூடக்கூடாது, செய்யணும் சொல்லுவாரு, செய்யறாரா செய்யறாங்கன்னு போகிறோம். ஏற்கனவே மெட்ரோ ரயிலுக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க. அப்போ வந்து அந்த கோரிக்கையை வந்து வெளியூர் சொன்னப்போ அதை உடனே செஞ்சு கொடுத்தாரு. அதை நினைவுபடுத்தி தேங்க்ஸ் சொல்லும்போது நீ வந்து சொன்ன நான் செஞ்சேன்னு அதே மாதிரி இப்போ வந்து சொல்லி வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நியாயமான கருத்து தான் நீதிபதி சொல்றது. நீங்க நியாயமான தீர்ப்பு தான் சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் இருக்கு. அது வந்து அரசியல் ரீதியா பண்றது. அதை வந்து நாங்க எப்படி சந்திப்போம். எதிர்கட்சி தலைவர் நீங்க டெல்லி வந்து பயணத்தை வந்து விமர்சித்திருந்தாரு. ஆனால் அதே அதிமுகவுடைய ஒரு பிரிவினராக கூட புகழேந்தியவர் தெரிவிக்கிறார், முதல்வர் வெளிப்படை தன்மையுடன் சென்று நிதியை கோரிக்கை வைத்திருக்கிறார், மறைமுகமாக அல்ல அப்படின்னு கேட்ட இதை நீங்க எப்படி படிச்சவன சொல்ல வெள்ளக்கூடிய காட்ட போறேன் சொன்னாரு. என்கிட்ட வெள்ளக்கூடிய இல்ல, அவர்கிட்ட இருக்கிற மாதிரி காவி கூட என்கிட்ட இல்ல. அவங்களுடைய ஒரு பிரிவினரை வந்து உங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க. அது மரியாதை சந்திப்பு. எப்ப டெல்லிக்கு வந்தாலும் அவங்க சந்திக்காம போடுறதில்ல. அதே அடிப்படையில் சந்திச்சிருக்கேன். அதே நேரத்தில் அரசியலும் பேசணும் இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் புத்தாட்டம் பொய் தேவையில்லாம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. மருத்துவ அந்தந்த துறையோட அமைச்சர் வந்து அப்போ மருத்துவ தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் திட்டமிட்டு செய்யறாங்க. தேர்தல் நெருங்கிறது அதிகம் செய்வாங்க. அதெல்லாம் சந்திப்பு தயாரா இருக்கும்.